ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சேனல் மிஸ்டர் வாதி. ஆல்ரெடி பறையர் வரலாறு அப்படின்னு சொல்லிட்டு பார்ட் 1 பார்ட் 2 அப்படின்னு சொல்லிட்டு 2 வீடியோ போட்டிருந்தேன். டி கோபால் செட்டியார் அவருடைய பறையர் வரலாறு அப்படிங்கிற அந்த புக்கை பேஸ் பண்ணி. பட் இந்த வீடியோவில் வந்து இது ஒரு பார்ட் 3 வீடியோ தான், பறையர் அந்த ஹிஸ்டரியோட கண்டினியூஷன். பட் இதில் வந்து பார்த்தீங்கன்னா, இதில் நான் வந்து ரெஃபர் பண்ணுற அந்த புக் இல்லாட்டி அந்த ஒரு ரெஃபரன்ஸ் என்ன பார்த்தீங்கன்னா, மெட்ராஸ் கவர்மெண்ட் மியூசியத்தோடைய ஒரு புல்லட்டின் வால்யூம் 2 அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதில் வந்து பறையர் பை ஏசி கிளைட்டன் அப்படிங்கிறது வந்துட்டு அந்த பறை ஹிஸ்ட்ரி பற்றி அவங்களுடைய எல்லா விஷயத்தையும் வந்து கொஞ்சம் கோர்வையாக வந்து நிறைய பாயிண்ட்ஸோட சொல்லியிருக்காரு. ஸோ அதை பற்றி கொஞ்சம் இம்பார்ட்டண்டான ஃபேக்ட்ஸ் பற்றி தான் வந்து நம்ம பார்க்க போகிறோம் இந்த வீடியோவில். இது ஒரு ஆந்த்ரோபாலஜி பேஸ்ட் அப்படின்னு சொல்ல, ஒரு மானிடவியல் சார்ந்த பார்வையில் வந்து பறையர் அப்படிங்கிற இனத்துடைய வரலாறு பார்க்க போகிறோம். ஸோ இந்த புக்கில் வந்து கிளைட்டன் வந்து நிறைய பறையரை பற்றி நிறைய விஷயங்கள் சொல்லியிருக்காரு. ஸோ அதுக்கு ரெஃபரன்ஸாக வந்து சென்சஸ், அந்த மக்கள் தொகை கணக்கெடுப்பில் அதில் இருக்கிற சில விஷயங்களை வந்து ரெஃபரன்ஸாக சொல்லியிருக்காரு. சென்சஸ் ரிப்போர்ட் 1891 1891 வருஷத்துடைய சென்சஸ் ரிப்போர்ட்டும் சரி, அப்புறம் 1901 இந்த 2 சென்சஸ் ரிப்போர்ட், அதுக்கப்புறம் ஆரிஜினல் இன்ஹாபிடன்ட் ஆஃப் பாரத வருஷம் அப்படிங்கிற இன்னொரு புக் இருக்கு. ஸோ அதையும் ரெஃபரன்ஸாக வச்சு நிறைய விஷயங்கள் வந்து இதில் ஷேர் பண்ணியிருக்காரு. இதில் நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்களை பார்க்க போகிறோம் பறையர்களுடைய அந்த இனத்தை பற்றி. அதில் வந்து பறையன் அப்படிங்கிற பெயர் வந்து காரணம் எப்படி வந்தது, அவங்க பேசின மொழிகள் என்ன, அவங்களோட லிட்ரஸி ரேட்டு, அதுக்கப்புறம் அவங்களுக்கு இந்த பட்ட பெயர்கள், காமனாக இருந்த பெயர்கள் என்னென்ன, பறையர்களுக்குள்ளே நிறைய சப்டிவிஷன்ஸ்லாம் இருந்திருக்கு, அதெல்லாம் என்னென்ன, அப்புறம் அவங்க வீடு கட்டமைப்பு எப்படி இருந்திருக்கு, அவங்களுடைய மேரேஜ் கல்யாணம் அந்த திருமண முறை எப்படி இருந்திருக்கு, அதுல இருந்த சிக்கல்கள், அதுல இருந்த ப்ரொஹிபிஷன்ஸ் என்னென்ன, மேரேஜ் கான்ட்ராக்ட்ஸ் அந்த சடங்குகள் எப்படி நடந்திருக்கு, அந்த செரிமனிஸு, அதுக்கப்புறம் திருமண இந்த 2ஆம் தாரம் அப்படிங்கிற விஷயங்கள், அதுக்கப்புறம் பிறப்பு, இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் வந்து ஷேர் பண்ணியிருக்காங்க. இதுல வந்து பார்ட் 3 வந்து சில முக்கியமான விஷயங்கள் பார்க்க போறோம். பார்ட் 4 இருந்து நிறைய விஷயங்கள் பார்ப்போம். இதுல வந்து சில முன்னாடி சொன்ன இந்த விஷயங்கள் வந்து ஒவ்வொன்றா நம்ம பார்க்கலாம். இந்த பறையர் அப்படிங்கிற பெயர் காரணத்துக்கு பார்த்தீங்கன்னா, பறையா அப்படிங்கிற வார்த்தை மூலமா வந்ததா சொல்றாங்க. இது வந்து அப்ளைஸ் டு ஆல் லோவர் கேஸ்ட் ஆஃப் ஃபீல்டு லேபரர்ஸ் அப்படின்னு சொல்றாங்க. இந்த தோல் செய்கிற அந்த தொழிலாளிகளும் சரி, செருப்பு தொழிலாளர்கள், அப்புறம் புல் மேய்ப்பவர்கள், வேட்டைக்காரர்கள், இவங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த சமூகம் எல்லாத்தையும் பறையர் சமூகம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டெஃபினேஷன் இருக்குது. இவங்களை இந்து மதத்துல சேர்க்கப்படாத ஒரு சமூகம், ஒரு இனம் அப்படின்னு தான் சொல்லணும். இதை வந்து பார்த்தீங்கன்னா ஸ்பெஷலாக வந்து டிராவிடியன் ட்ரைப்ஸ் இனத்தை சார்ந்தவர்கள் சொல்லிட்டு அவங்களதான் பறையர்கள் அப்படின்னு சொல்லிட்டு ராபர்ட் கால்வெலே வந்து சொல்லியிருக்காரு. அவர் வந்து இந்த பறையர் அப்படிங்கிறது வந்து பறை அப்படிங்கிற அந்த ட்ரம்ஸ் வாசிக்கிற அந்த இசை சார்ந்த அந்த இசைக்குழுக்கள் சார்ந்தவங்க தான் வந்து இந்த இனம் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. ட்ரம்மர்ஸ் ஃபார் ஃபியூனரல்ஸ், அப்புறம் மேரேஜ் ஃபெஸ்டிவல், இந்த மாதிரி பறை இசை பண்றவங்க தான் பறையர்கள் அப்படின்னு சொல்லிட்டு அவர் ஒரு டெஃபினேஷன் கொடுக்குறாரு. ஸோ அது மட்டும் இல்லாமல் இவங்களுக்கு நடந்த நிறைய டிஸ்கிரிமினேஷன், அதாவது அந்த தீண்டாமை சார்ந்த விஷயங்கள் வந்து நிறையவே நடந்திருக்கு. ஸோ இவங்களை வந்து கிணறுல தண்ணி எடுக்கிறதுக்கு வந்து தடை செய்யப்பட்டிருக்காங்க. அப்புறம் இவங்க பேசுறதே வந்து பார்த்தீங்கன்னா அந்த வார்த்தைகள் வந்து கேட்கக்கூடாத மாதிரியும், அதெல்லாம் ஒரு கண்டாமினேட்டடான விஷயங்கள் மாதிரி வந்து அன்னைக்கு பார்க்கப்பட்டிருக்கு. அவங்களை வந்து நேருக்கு நேராக மீட் பண்ற மாதிரி ஒரு இதாக வந்தாலும் கூட திரும்பி போயிருந்துங்கிற மாதிரியான ஒரு தீண்டாமை இதெல்லாம் நடந்திருக்கு. ஒருவேளை உங்களை வந்து தொட்டுட்டாங்க அப்படின்னா நீங்க வந்து குளிக்கணும் அப்படிங்கிற மாதிரியும் விஷயங்கள்லாம் நடந்திருக்கு. ஸோ பிராமின்ஸ் வந்து அவங்க கண்ணிலே படக்கூடாது அப்படிங்கிற மாதிரியும் ரொம்ப ஒரு கேவலமான விஷயங்களை கூட இந்த மாதிரி நடந்திருக்கு. அவங்க வந்து பார்த்தாலே வந்து தெரிச்சு ஓடிடணும் அப்படிங்கிற மாதிரி எல்லாம் கூட நடந்திருக்கு. யாருமே வீட்டுக்குள்ள வந்து அனுமதிக்காத வகையிலையும் வந்து இந்த மாதிரி பல தீண்டாமை கொடுமைகளை வந்து இவங்களுக்கு நடந்திருக்கு. இப்ப சென்சஸ் அந்த மக்கள் தொகை கணக்கெடுப்பு அப்படி பார்த்தோம்னா 1891 அந்த சென்சஸ் படி பார்த்தீங்கன்னா 20 லட்சம் பறையர்கள் வந்து தமிழ்நாட்டில் இருந்திருக்காங்க. 1901 ஒரு 10 வருஷம் கழிச்சு நடந்த அந்த சென்சஸ்ல பார்த்தீங்கன்னா 21 லட்சம் மக்கள் வந்து இருந்திருக்காங்க. இந்த பீப்புள் டிஸ்ட்ரிபியூஷன் அப்படின்னு பறையர்கள் வந்து எங்கெங்க தமிழ்நாட்டில் வந்து அவங்க வந்து டிஸ்ட்ரிபியூட் ஆயிருக்காங்க அப்படின்னு அந்த டைம்ல பாக்குறப்போ மெட்ராஸ், செங்கல்பட்டு, சேலம், தஞ்சாவூர், மதுரை, நார்த் ஆர்காட்டு, திருநெல்வேலி, திருவாண்டம், இந்த மாதிரி எல்லா பக்கமும் வந்து கிட்டத்தட்ட 21 லட்சம் மக்கள் வந்து சதுரி ஒவ்வொரு ஊர்ல வந்து வாழ்ந்திருக்காங்க. ஸோ லாங்குவேஜ் அப்படின்னு பார்த்தோம்னா கண்டிப்பா வந்து தமிழ் தான் இவங்களுடைய முக்கிய மொழியாகவும் மதர் லாங்குவேஜா வந்திருக்கு. பட் லோக்கல் வேரியன்ஸ் அப்படின்னு சொல்ற அந்த வட்டார வழக்குகள் வந்து ஒவ்வொரு ஊர்ல அதுக்கேற்ற மாதிரி வந்து அவங்களுடைய பாஷைகள் வந்து மாறி. இப்ப தமிழ்நாட்டுல வந்து பாத்தீங்கன்னா கோயம்புத்தூர்ல ஒரு மாதிரி தமிழ் பேசுவாங்க, அதுக்கப்புறம் மதுரையில, திருநெல்வேலி, இந்த மாதிரி ஒவ்வொரு ஊர்ல பாஷைகள் வேற மாதிரி இருக்கும். ஆனா தமிழ் மொழி அப்படிங்கிறத வந்துட்டு மெயின் லாங்குவேஜ் வந்திருக்கு. இவங்களுக்கு வந்து காமன் பெயர்கள், அதாவது பொதுவாக பெயர்கள் வந்து என்ன மாதிரி இருந்திருக்கு பார்த்தீங்கன்னா, ஒவ்வொருத்தர் பேரை வச்சு வந்து இந்த மாதிரி இவங்க இந்த சமூகத்தை சார்ந்தவங்க அப்படிங்கிற மாதிரி கண்டுபிடிக்கிற மாதிரி, ஒவ்வொருத்தர் குலதெய்வங்களை வச்சு இவன் எந்த சாதி அப்படின்னு கண்டுபிடிக்கிற மாதிரி அன்னைக்கு வந்து ஒரு குறிப்பிட்ட பெயர்கள் வந்துட்டு அந்த சாதிக்குன்னு இருந்திருக்கு. அந்த காமனான பெயர்கள் பார்த்தீங்கன்னா இப்ப ஆண்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கன்னியப்பன், வேலு, முட்டன், ராஜு, மாரி, கனகன், சுப்பன், நொண்டி, தம்பிரான், பெருமாள், செல்லன், அமாவாசை இப்படிங்கிற பேர்லாம் வந்து பார்த்தீங்கன்னா பறையர்களுக்கான அந்த சமூகத்துக்கான ஆண்களுக்கு வைக்கிற பெயர்களா இருந்திருக்கு.
பெண்கள் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா அம்மை, கன்னி, முத்தம்மாள், ராஜம்மாள், அம்மானி, செல்லி, கங்கம்மாள் அப்படின்னு சொல்லிட்டு பெயர்கள் வந்திருக்கு. இது போக பட்ட பெயர்கள் வந்திருக்கு. அவங்கள வந்து ஒரு இழிவான பெயர்களாக தான் அன்னைக்கு வந்து பட்ட பெயர்கள் பார்க்கப்பட்டிருக்கு. அதுல வந்து பாத்தீங்கன்னா நொண்டி, கள்ளன், குள்ளன், முதலி, குடியன் அப்படிங்கிற மாதிரி பேர்லாம் கூட அவங்களுக்கு வந்து நிக் நேம்ஸா இருந்திருக்கு, பட்ட பெயர்கள்னு சொல்லிட்டு. அப்புறம் லிட்ரேசி ரேட், அதாவது அவங்களுக்கு படிப்பறிவு எந்த அளவுக்கு இருந்திருக்கு அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, மெஜாரிட்டி, அதாவது 99% வந்து படிக்காதவங்களா, எழுத்தறிவோ படிப்பறிவோ இல்லாதவங்களா தான் இருந்திருக்காங்க. யாருமே வந்து படிச்சவங்க கிடையாது. ரொம்ப ரொம்ப கம்மியா தான் இருந்திருக்காங்க. 1891 அந்த சென்சஸ் கணக்குப்படி பாத்தீங்கன்னா 98.5% பேர் வந்து படிப்பறிவு இல்லாத பறையின மக்கள் தான் இருக்காங்க. அதுல ஆண்கள் வந்து 97% படிப்பறிவு இல்லாதவர்களாகவும், பெண்கள் வந்து 99.8%. அதாவது 100ல 99 பெண்கள் வந்து அவங்களுக்கு வந்து படிப்பறிவே இல்லை அப்படிங்கிற மாதிரி தான் அன்னைக்கு இருந்திருக்கு. ஸோ எஜுகேஷன் ஸ்டேட்டஸ் வந்து அன்னைக்கு எந்த அளவுக்கு இந்த பர்டிகுலர் சமூகத்துக்கு இருந்திருக்கு அப்படிங்கிற பத்தி இந்த சென்சஸ் மூலமே தெரியுது. அதே மாதிரி 1901 வந்து பாத்தீங்கன்னா 99.5% வந்து இல்லிட்ரேட்ஸா இருந்திருக்காங்க. ஸோ 1% கூட பறையர்கள் அவங்க இனத்துல வந்து படிச்ச ஒரு இதா வந்து இல்லை அப்படிங்கிறது வந்து இந்த இது மூலமா தெரிய வருது. ஸோ இதுக்கான ரீசன்ஸ் எல்லாம் இன்னும் கொஞ்சம் எடுத்து பார்த்தோம்னா இன்னும் நம்ம டீட்டெயிலாக வந்து இந்த இல்லிட்ரஸிக்கு இருக்கிற ரீசன்ஸ் தான் நம்ம பார்க்க முடியும். பட் சாதி அப்படிங்கிற ஒரு விஷயம் போக இன்னும் வேற என்ன இருக்கு அப்படிங்கிறத நம்ம கண்டிப்பா தெரிஞ்சுக்கணும். இப்ப சப்டிவிஷன்ஸ் ஒவ்வொரு ஜாதிக்கும் கீழே பாத்தீங்கன்னா, இப்ப கவுண்டர் அப்படின்னா கவுண்டர்ல வந்து ஏகப்பட்ட பிரிவுகள் இருக்கு. அந்த மாதிரி பறையர்களும் பாத்தீங்கன்னா நிறைய பிரிவுகள் இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. 1891 மறுபடியும் அதே சென்சஸ் படி பார்த்தீங்கன்னா 348 சப்டிவிஷன்ஸ் வந்து பறையர்களுக்குள்ளேயே வந்து இருந்திருக்கு அப்படின்னு சொல்றாங்க. ஸோ மேரேஜஸ்லயும் வந்து அந்த திருமணம் அப்படின்னு பார்த்தாலே எல்லாமே வந்து எண்டோகேமஸ் அப்படின்னு சொல்ற ஒரே சாதிக்குள்ள நடக்கிற திருமணம், அந்த முறை தான் வந்து இருந்திருக்கு. ஸோ வள்ளுவ பறையர் அப்படிங்கிற வந்துட்டு வள்ளுவ பறையர்களை அந்த இதுல சேர்ந்தவங்க தான் வந்து கல்யாணம் பண்ணிப்பாங்க மாதிரி தான் இருந்திருக்கு. இதுல பாத்தீங்கன்னா நிறைய பிரிவுகள் இருக்கு பறையர்களுக்குள்ளேயே. வழங்காமட்டு பறையர், கட்டி பறையர், சாம்பன் பறையர், சோழிய பறையர், கொங்கன் பறையர், முரசு பறையர், கீழ்கட்டி பறையர், மொட்டை பறையர், பச்சை பறையர், கோழியான் பறையர், தங்கலான் பறையர் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பிரிவுகள் இருக்கு. இப்ப பாரஞ்சித் எடுக்க போற அந்த தங்கலான் அப்படிங்கிற பாத்தீங்கன்னா அவங்களும் ஒரு பறையர் இனத்துல இருந்து ஒரு வகை சார்ந்த ஒன் ஆஃப் த டைப் ஆஃப் த பறையர் அப்படின்னு தான் சொல்றாங்க. ஸோ கொங்க பறையர் அப்படிங்கிறத பாத்தீங்கன்னா அவங்க தான் வந்து இந்த திருவிழால வந்து பறையடிக்கிற அந்த ஒரு பிரிவை சார்ந்தவங்க அப்படின்னு சொல்றாங்க. சோழிய பறையர்கள் வந்துட்டு இருக்கிறதுலே வந்து ரொம்பவும் தாழ்த்தப்பட்ட பறையர்கள் இனத்திலே வந்து தாழ்த்தப்பட்ட ஒரு இனமா வந்து சோழிய பறையர்கள் அப்படின்னு சொல்றாங்க. இவங்க வந்து கோயம்புத்தூர்ல இருந்தா அப்படிங்கிற மாதிரி ஒரு தகவல் வந்து இந்த புக்ல சொல்லப்பட்டிருக்கு. ஸோ இதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா பாஸ்ட் ஹிஸ்டரி, இவங்களுக்கு வந்து இப்ப இன்னைக்கு வந்து ஒரு தீண்டத்தகாத ஒரு தாழ்த்தப்பட்ட ஒரு சமூகமா பார்க்கப்பட்டாலும் அன்னைக்கு ஒரு 1000 வருஷத்துக்கு முன்னாடி 1000-1500 வருஷத்துக்கு முன்னாடி அவங்களுக்கு இருந்த அந்த சோசியல் ஸ்டேட்டஸ் என்ன அப்படிங்கிற பத்தி இந்த புக்ல பாக்குறப்போ நிறைய சுவாரஸ்யமான விஷயங்களா இருந்தது. அபிதான சிந்தாமணி அப்படின்னு சொல்லிட்டு தமிழ் டிக்ஷனரி ஒரு புக்குன்னு இருக்கு. அதை வந்து சிங்காரவேலு முதலியார் அப்படிங்கிறவர் எழுதியிருக்காரு. இவர் வந்து பறையரை பத்தி நிறைய விஷயங்கள் அதில் சொல்லியிருக்காரு. இது போக 9ஆம் நூற்றாண்டை சார்ந்த ஒரு இன்ஸ்கிரிப்ஷன், ஒரு கல்வெட்டு என்ன சொல்லியிருக்கு அப்படின்னா, இத்தலை உவச்சன் ஸ்ரீவள்ளுவம் பூவண்ணன் நியதம் 6 உவச்ச பணி செய்பவன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஒரு இன்ஸ்கிரிப்ஷன் இருக்கு. இது என்ன சொல்லுதுன்னு பாத்தீங்கன்னா, ஸ்ரீவள்ளுவ பூவண்ணன் அப்படிங்கிற ஒரு பறையர் வந்து அவர் வந்து பறையர் பூசாரி, ஆக்சுவலா பிரீஸ்ட். அவர் வந்து தினமும் வந்து 6 பேரை வந்து நியமிச்சு கோயிலுக்கு வந்து பூஜை பண்ணியிருக்காரு அப்படிங்கிற மாதிரி ஒரு இந்த இன்ஸ்கிரிப்ஷன் வந்து சொல்லுது. ஸோ இது மூலம் என்ன தெரியுதுன்னா, அந்த காலத்துல வந்து இது 9ஆம் நூற்றாண்டு. ஸோ ராஜராஜ சோழர் காலத்துல வந்து இந்த மாதிரி இருந்திருக்காங்க. ராஜராஜ பெரும் பறையன் அப்படிங்கிற மாதிரி பேர் கொண்ட நிறைய பேர் வந்து அந்த சோழருடைய ஆட்சியில வந்து அவங்களுக்கு மிகப்பெரிய ஒரு போஸ்ட் எல்லாம் கூட இருந்திருக்கு. அதுக்கான ஆதாரங்கள் நிறைய இருக்கு. ஸோ அந்த மாதிரி வள்ளுவ பறையர்கள் வந்துட்டு அன்னைக்கு வந்து பூசாரிகளா இருந்திருக்காங்க. அவங்களுக்கு கொடுக்கப்பட்ட ஸ்டேட்டஸ், அந்த சோசியல் ஸ்டேட்டஸ் வந்து அந்த அளவுக்கு மிகப்பெரிய ஒரு இதாக தான் இருந்திருக்குது. காஞ்சிபுரம், கும்பகோணம், ஸ்ரீவில்லிபுத்தூர் கோவில் திருவிழால பாத்தீங்கன்னா தேர் இழுக்கிற சமூகமே வந்து பறையர் சமூகமா தான் இருந்திருக்குங்கிற மாதிரியும் சொல்றாங்க. அது போக பிராமண பெண்கள்லாம் பாத்தீங்கன்னா இந்த பறையர் கோயிலுடைய சன்னதியில வந்து குழந்தைக்காக வரம் வேண்டி அவங்க வந்து தரிசனம் பண்ண மாதிரியான தகவல்களும் வந்து இந்த புக்ல வந்து இருக்குது. இப்ப பறையர்களுடைய வீடுகள் வந்து அந்த வீடு கட்டமைப்பு எப்படி இருந்திருக்குன்னு சொல்லிட்டு அந்த காலத்துல பாக்குறோம். பொதுவா எல்லா வீடுகளும் வந்து அந்த மாதிரி தான் இருந்திருக்கு. பட் இவங்களும் வந்து பனை ஓலை அப்புறம் மூங்கிலால செய்யப்பட்ட வீடுகள் வந்து அன்னைக்கு இருந்திருக்குது. அப்புறம் சுவர்கள், அதுக்கப்புறம் இந்த ஓலை இந்த மாதிரி கூரையிடக்கூடிய அறைகள் தான் வந்து அன்னைக்கு இருந்திருக்கு. அரிசி கோலம் போடுற வழக்கமும் வந்து பெண்கள் மத்தியில வந்து இருந்திருக்கு. அதே மாதிரி அட்மிஷன் டு கேஸ்ட், இப்போ ஒரு சாதி விட்டு இன்னொரு சாதி மாறுற பழக்க வழக்கம் அன்னைக்கு இருந்திருக்கா பார்த்தா அதுவும் இருந்திருக்கு. அதுவும் சொல்ல போனா ஹையர் கேஸ்ட், அதாவது மேல் ஜாதி மக்கள் வந்து பறையரா மாறின ஒரு சம்பவம் கூட இந்த புக்ல வந்து சொல்லியிருக்காரு. அது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருந்துச்சு, ரொம்ப சர்ப்ரைசிங்கான எலிமெண்டா வந்தது. அதுவும் பாத்தீங்கன்னா ஒரு ஐயங்கார் பிராமணர் வந்து பறையர் சமூகத்தை சேர்ந்த ஒரு பெண்மணி வந்து கொடைக்கானல், பழனி அந்த இதுல வந்து வேலை பார்த்துருக்காங்க, கூலி வேலை பார்த்துருக்காங்க. அவங்கள வந்து கல்யாணம் பண்ணி ஒரு ஐயங்கார் பிராமின் வந்து பறையரா மாறி இருக்காங்க மாதிரி ஒரு தகவல் வந்து இதுல சொல்லியிருக்காரு.
ஸோ அவர் வந்து காதல் திருமணம் செய்து பறையரா மாறின மாதிரியும் ஒரு இதுங்க. ஸோ இந்த மாதிரி பறையரா மாறின ஒரு சாதிக்குள்ள இந்த மாதிரி மாறின மாதிரியான விஷயங்கள் வந்து அன்னைக்கு நடந்திருக்கு. பட் ரொம்ப அதிக அளவில் நடந்திருக்கு அப்படின்னு தெரியல. பட் இந்த மாதிரி 1-2 கேசஸ் எல்லாம் கூட இருந்துக்குங்க மாதிரி இந்த புக்ல சொல்லியிருக்காரு. அதுக்கப்புறம் பெண்கள் வந்து வயசுக்கு வர அந்த விஷயங்களுக்கு அந்த சடங்குகள் எப்படின்னு பாத்தீங்கன்னா, அதுவும் வந்து பொதுவா வந்து இன்னைக்கு நடக்கிற மாதிரியே தான் வந்து அன்னைக்கு நடந்திருக்கு. அதுலயும் முக்கியமா தங்கலான் அப்படிங்கிற அந்த பறை இனத்துல அந்த சப்டிவிஷன் வந்து பாத்தீங்கன்னா, ஒரு பெண் வந்து பூ பெய்திட்டா அப்படின்னா அவங்க வந்து அந்த பெண் வந்து தனியா ஒரு கூரையில ஒரு குடிசைல மாதிரி அவங்க தனியா உட்கார வச்சு அந்த மாதிரி சடங்குகள் நடந்திருக்கு. ஸோ 8 நாள் அன்னைக்கும் தீட்டு இருந்திருக்கு. ஸோ தீட்டுக்காக வந்து 8 நாள் வந்து அந்த பெண்ணை வந்து தனியா இது வச்சு 9வது நாள் அன்னைக்கு அந்த சடங்கெல்லாம் நடந்து குளிக்க வச்சு அதுக்கப்புறம் பூ வெத்தலை அப்புறம் திருஷ்டி மாவு விளக்கு அப்புறம் ஆர்த்தி எடுக்கிறது இந்த மாதிரி விஷயங்கள்லாம் கூட அன்னைக்கு நடந்திருக்கு. இப்ப கல்யாணத்துக்கான சில நடைமுறைகள் வந்து அன்னைக்கு பாத்தீங்கன்னா அதுவும் இன்னைக்கு நடக்கிற மாதிரி தான் அன்னைக்கு இருந்திருக்கு. ஸோ பறையர்கள் வந்து பாத்தீங்கன்னா வில்லேஜ்ல கிராமத்துல இருக்கிற பறையர் வந்து டவுன்ல ஒரு பறையர் இருக்காங்கன்னா ஸோ ஒரே ஜாதி அப்படிங்கறனால அவங்களுக்குள்ள கல்யாணம் பண்ணிக்கலாங்கிற மாதிரியான அந்த நடைமுறை இருந்திருக்குது. அதே மாதிரி ஹிந்து பறையர் வந்து கிறிஸ்துவ மதத்துக்கு மாறின ஒரு பறையர் வந்து கல்யாணம் பண்ணிக்கலாம். அது ஆணா இருந்தாலும் சரி பெண்ணா இருந்தாலும் சரி ஒரு ஆண் ஒரு ஹிந்து மதத்தை சார்ந்த அல்லது இந்த பறையர் வந்து கிறிஸ்துவ பறையரை வந்து பெண் பறையரை வந்து அவங்க கல்யாணம் பண்ணிக்கலாங்கிற மாதிரியான அந்த நடைமுறைகள் இருந்திருக்கு. தமிழ் பறையர்கள் வந்து தெலுங்கு பறையர்கள் வந்து கல்யாணம் பண்ணிக்க மாட்டாங்கிற மாதிரியான ஒரு விஷயம் வந்து இதுல சொல்லியிருக்காரு. ஸோ அது ஏன் அப்படின்னு தெரியல. தெலுங்கு பறையர் வந்து மலாஸ் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. பட் கரெக்டான டெஃபினிஷன் என்னங்கிறது தெரியல. அது மட்டும் இல்லாம இன்னொரு முக்கியமான பாயிண்ட் என்னன்னா வந்து ஒரு ஆண் வந்து கல்யாணம் பண்ணிக்க போற பெண் வந்து அவங்களோட மூத்தவனா இருக்கணும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு விஷயம் இருக்குது. அதே மாதிரி கசின் அந்த சொந்தத்துல கல்யாணம் பண்ணிக்கிற அந்த தாய்மாமன் அந்த முறைகள்லாம் கூட அன்னைக்கு வந்து இருந்திருக்கு. அப்புறம் மேரேஜ் கான்ட்ராக்ட்ஸ் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா மேரேஜ் அந்த நடக்கிற ரிச்சுவல்ஸ் அந்த சடங்குகளும் வந்து இன்னைக்கு நடக்கிற மாதிரி தான் அன்னைக்கு இருந்திருக்கு. ஸோ ஒரு இந்த மாதிரி பையனை பார்க்க போறாங்க மாப்பிள்ளையை பார்க்க போறப்போ மாப்பிள்ளை வந்து யார் அப்படிங்கிறது வந்துட்டு அன்னைக்கு வந்து பேரண்ட்ஸ் தான் வந்து டிசைட் பண்ணியிருக்காங்க. ஸோ பெண்களுக்கு வந்து தன்னுடைய கணவனை வந்து தேர்ந்தெடுக்கிற அந்த இது வந்து அவங்களுக்கு அந்த ரைட்ஸ் வந்து அன்னைக்கு இருந்தது கிடையாது. அதே மாதிரி ஒரு வீட்டில் அக்கா தங்கச்சி இருக்காங்கன்னா அக்காவுக்கு தான் வந்து முதல் முன்னுரிமை கொடுக்கப்பட்டிருக்கு. அவங்களுக்கு கல்யாணம் முடிஞ்சக்கப்புறம் தான் தங்கச்சிக்கு கல்யாணம் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரியான சடங்கு அந்த ஒரு இதுவும் ஃபாலோ பண்ணியிருக்காங்க. அந்த ஒரு இதுவும் அப்புறம் மேரேஜ் செரிமனி பார்த்தீங்கன்னா ரொம்ப சிம்பிளா நடந்திருக்கு. இன்னைக்கு இருக்கிற வரதட்சணைங்க அன்னைக்கு வந்து காசோ பணமோ அப்புறம் இந்த தங்கம் இந்த மாதிரி பரிமாற்றம் பண்ணி கல்யாணம் வந்து ரொம்ப சிம்பிளா பண்ணிருக்காங்க. தாலி வந்து பாத்தீங்கன்னா மஞ்சள் கயிறு தாலியால தான் வந்துட்டு கல்யாணம் நடத்தப்பட்டிருக்கு. அது மட்டும் இல்லாம இன்னொன்னு கல்யாணம் உடனே வந்து அவங்க 2 பேரும் வந்து ஒன்னா சேர்ந்து வாழ்ற மாதிரியான ஒரு விஷயம் வந்து அன்னைக்கு இல்லை அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. இது ஏன் அப்படின்னு தெரியல. பட் அன்னைக்கு வந்து ஒரு சடங்கு இருந்திருக்கு. சொப்பன முகூர்த்தம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பொண்ணுடைய அந்த கல்யாணம் பண்ண அந்த பொண்ணுடைய அம்மா தான் வந்துட்டு இவங்க 2 பேரும் எப்ப ஒன்னு சேர்ந்து வாழ ஆரம்பிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டேட் கொடுப்பாங்க. அந்த டேட்டை தான் வந்து சொப்பன முகூர்த்தம் அப்படிங்கிற மாதிரி இதுல சொல்லியிருக்காரு. அதே மாதிரி பொண்ணு பார்க்க போறப்ப வந்து பூனை குறுக்கால போச்சு அப்படின்னா அது வந்து அபசகுணம் அப்படிங்கறனால அந்த ஆண் வந்து அந்த பொண்ணை பார்க்குற அந்த இதே வந்து டோட்டலா வந்து கிவ் அப் பண்ணிக்கிற மாதிரியான விஷயங்கள் வந்து அன்னைக்கு நடந்திருக்கு. இதுபோக கடைசியா பாத்தீங்கன்னா 2ஆம் தாரம் அப்படிங்கிற விஷயம் வந்து அன்னைக்கு நடந்திருக்கு. பாலியாண்ட்ரி அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது ஒரு பெண்ணுக்கு வந்து பல கணவன் அப்படிங்கிற ஒரு கணவன் இறந்துட்டா இன்னொரு கல்யாணம் இல்லாட்டி ஒரே டைம்ல இருந்து 2 கணவன் 3 கணவன் அப்படிங்கிற மாதிரியான விஷயம் வந்து இருந்ததில்லை பறையர்கள் சமூக மத்தியில. அதே மாதிரி பாலிகேம் அப்படின்னு சொல்ற ஒரு ஆண் வந்து 2-3 பெண்களை வந்து கல்யாணம் பண்ணிக்கிற மாதிரியான முறைகள் வந்து காமனா இருந்ததில்லை. ஆனா 1-2 விஷயங்கள் வந்து நடந்திருக்குங்கிற மாதிரியும் இவர் சொல்றாரு. ஒரு பறையருக்கு வந்து 2 பெண் மனைவிகள் இருக்கிற மாதிரியான விஷயங்கள் நடந்திருக்கு. 2 பேருமே தாலி கட்டின அந்த ஒரு இதுவும் இருந்திருக்குது. 2வது பெண் சாதி அப்படின்னு சொல்லுவாங்க. இதுல பாத்தீங்கன்னா சிலருக்கு வந்து தாலி கட்டாத பெண்ணாவும் இருந்திருக்காங்க. ஒருத்தருக்கு தாலி கட்டியிருப்பாங்க ஒருத்தருக்கு தாலி கட்டியிருக்க மாட்டாங்க. இது எதனால பாத்தீங்கன்னா முதல் மனைவி வந்து குழந்தை இல்லாம இருந்தாலோ இல்லாட்டி வந்து அடிஷனலா வீட்டு வேலைகள் செய்யணும் அப்படிங்கறதுக்காக வந்து 2ஆம் தாரம் வந்து கல்யாணம் பண்ண மாதிரியான ஒரு விஷயம் நடந்திருக்கு. அதே மாதிரி இன்னைக்கு நடக்கிற மாதிரி எப்படி ஒரு கணவனுக்கு மனைவிக்கும் சண்டை நடக்கும் அதே மாதிரி 2 மனைவிகளுக்குள்ளேயும் வந்து சண்டை நடக்கிற மாதிரியான ஒரு 2 பெண்ஜாதிக்காரன் பாடு திண்டாட்டம் ஒரு பழமொழிக்கு ஏற்ற மாதிரியும் அன்னைக்கு விஷயங்கள் நடந்திருக்கு. அதே மாதிரி ஒரு குடும்பத்துல வந்து அக்கா தங்கச்சி 2 பேர் இருக்காங்கன்னா 2 பேரையும் கல்யாணம் பண்ணிக்கிற மாதிரியான விஷயங்கள் காமன் இல்லைன்னா அது வந்து ரொம்ப ரேரானது நடந்திருக்கு. அதுவும் 2 கண்டிஷன்ல தான் நடந்திருக்கு. ரொம்ப காமனா இல்லைனாலும் இப்போ வந்து முதல் அக்கா வந்து கல்யாணம் பண்ணிட்டாங்க அவங்க இறந்துட்டாங்க அப்படின்னா தங்கச்சியை கல்யாணம் பண்ணிக்கிற முறை வந்து அன்னைக்கு இருந்திருக்கு. அதுவும் தங்கச்சி வந்து கல்யாணம் பண்ணிக்காம இருந்திருந்தாங்கன்னா அவங்கள வந்து கல்யாணம் பண்ணிக்கிற முறை வந்து பறையர்கள் மத்தியில வந்து இருந்திருக்கு. ஸோ இந்த மாதிரி நிறைய சுவாரஸ்யமான விஷயங்கள் நிறைய அன்னைக்கு வந்து ஒரு 100-150 வருஷத்துக்கு முன்னாடி என்ன மாதிரியான ஒரு ஒரு அந்த பறையர் இனத்துல வந்து இவ்வளவு விஷயம் நடந்துன்னு சொல்லிட்டு காமனா வந்து இவ்வளவு விஷயங்கள் பார்க்க முடியுது. ஸோ இது பார்ட் 3ல நான் சொன்ன இவ்வளவு விஷயங்கள். நெக்ஸ்ட் 4ஆம் பாகத்துல வந்து இன்னும் இதே மாதிரி இந்த புக்குடைய பார்ட் 2வா வந்து இன்னும் நிறைய விஷயங்கள் பேச போறோம். என்னன்னு அப்படின்னு பாத்தீங்கன்னா குழந்தை பிறப்பு அப்புறம் சீமந்தம் வந்து அவங்களுக்குள்ள எப்படி எல்லாம் நடந்திருக்கு, டிவோர்ஸ் அப்படிங்கிற விஷயம் வந்து எப்படி இருந்திருக்கு,
பரம்பரை சொத்து அப்படிங்கிற இன்ஹெரிட்டன்ஸ், சொத்து பரிமாற்றம் வந்து இருந்திருக்கா, அப்புறம் பறையர்களுக்கான மதம், அவங்களுக்கான குலதேவதைகள், குலதெய்வங்கள், அவங்க கோயில் திருவிழாக்கள் எப்படி நடந்திருக்கு, அவங்கள பத்தி ரெண்டு முக்கியமான தெய்வங்களா சொல்றாங்க. ஒண்ணு வந்து மாரியம்மாள், இன்னொன்னு கங்கம்மாள் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ மாரியம்மாள், கங்கம்மாள் அப்படிங்கிற அந்த தெய்வங்களை பத்தியும் பல குறிப்புகள் இந்த புக்ல சொல்லியிருக்காங்க. பறையர்கள் வந்து பூசாரிகளாகவும் இருந்திருக்காங்க. பூசாரிகள் வந்தப்ப அங்க நடந்த சடங்குகள் என்னென்ன அப்படிங்கிற பத்தியும், ஈமச்சடங்கு ஒருத்தங்க இறந்துட்டாங்கன்னா இறந்ததுக்கு அப்புறம் அந்த அப்படின்னு அவங்களுக்கு நடக்கிற ஈம சடங்குகள், அந்த காரியங்கள்ல என்ன அப்படிங்கிற பத்தியும், பச்சை குத்துறது, அவங்க போடுற ட்ரெஸ், அவங்க சாப்பிட்ற சாப்பாடு, அவங்களுக்கு இருக்கிற அந்த தங்க ஆபரணங்கள், போட்டுக்கிற தங்க ஆபரணங்கள், அப்புறம் தொழில்கள்லாம் என்ன மாதிரில இருந்திருக்கு. பறையர் அப்படின்னா வந்து இன்னைக்கு பறையசி அடிக்கிறது மட்டும்தான் பாக்குறோம். பட் நிறைய தொழில்கள் வந்து பறையர்களுக்குள்ளேயும் நிறைய சப்டிவிஷனுக்குள்ளே இருந்திருக்குது. ஸோ அவங்க சாப்பிட்ற சாப்பாடு, உணவு வகைகள், அப்புறம் அவங்களுக்குன்னு இந்த சில பழமொழிகள்லாம் கூட இருந்திருக்கு. பறையர்களுக்குன்னு சொல்லிட்டு பழமொழிகள் இருந்திருக்கு, ப்ராவர்ப்ஸ். அதெல்லாம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்ட் 4 வந்து பார்ப்போம். ஸோ இந்த பார்ட்டில நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்கள், உங்களுக்கு தெரியாத விஷயங்கள் வந்து இன்ஃபர்மேட்டிவாகவும் இருந்துக்கும் நான் நினைக்கிறேன். ஸோ நெக்ஸ்ட் பார்ட் 4ல நான் சொன்ன இந்த விஷயங்கள் வந்து இன்னும் கொஞ்சம் டீட்டெயிலாக இன்னும் சுவாரஸ்யமா பார்ப்போம். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சா மறக்காம லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்குலாம் மறக்காம ஷேர் பண்ணுங்க. சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.